ஏங்க கூமாப்பட்டி யாரும் போகாதீங்க. இல்லை ஆக்கங்கட்ட கூவ நான் தான் உங்கள் நெல்லை வேலு பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு எதுக்குன்னா, எல்லாருமே தெரியும் சமூக வலைதளத்தில் ஒரு ஊரை ட்ரெண்ட் பண்ணி விட்டார்ல ஒரு மனுஷன் தங்கப்பாண்டின்னு ஒருத்தர். இன்றைக்கி அவரை பற்றி வீடியோவில் பேச போகிறோம். வீடியோ தொடச்சா பாருங்கள், முக்கியமான விஷயம்லாம் நண்பர்களே, தொடச்சா பாருங்களேன், அப்புறம் வருத்தப்படுவியே. சரி ரைட்டு, வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊருக்கு வாங்கன்னு ஒருத்தர் சொன்னார். அந்த கூமாப்பட்டி ஊருக்கு யாரும் போகாதீங்க. இதை நான் சொல்லலை, இப்போது செய்தியிலே நியூஸில் வந்துட்டு இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கூமாப்பட்டி ஊரில் வந்து அவர் சொல்கிற இடம் எதுவுமே இப்போதைக்கு இல்லை. அவர் காட்டுற அந்த மலைகள் இருக்குது, அந்த டேம் இருக்குது. அந்த அணைக்கு பேர் வந்து, டேமுக்கு பேர் வந்து பிளவூர் அணை. அந்த அணை வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷமாக வந்து மூடி வச்சுருக்காங்க நண்பர்களே. அதாவது பொதுப்பணித்துறையை வந்து மூடி வச்சுருக்கு, அங்கே வேலை நடக்குன்னு சொல்லி யாரையுமே இப்போதைக்கு அலோட் பண்ணலை. இந்த கூமாப்பட்டியில் இருக்கிற தங்கப்பாண்டியன் என்ன பண்ணுறாரு தெரியுமா? அந்த வீடியோவில் காமிச்ச இடம் எல்லாமே பொதுப்பணித்துறைக்கு தெரியாமல் போய் தான் 5 வருஷமாக அந்த அணையில் குளிச்சு அவர் போய் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால தான் இப்போ அந்த ஊர் ட்ரெண்டு. பன்னீர் மாதிரி இருக்குது, சர்பத்து மாதிரி இருக்குது. காதல் என்ன கள்ளக்காதல்லாம் வாங்க, நல்ல காதல்லாம் வாங்கன்னு சொன்னாங்களே அந்த ஊர். இப்போ அந்த ஊரோட நிலைமை என்ன தெரியுமா? இங்கேருந்து போனவங்க எல்லாருமே ஏமாற்றத்தோடு திரும்பி வராங்க. ஏன்னா பொதுப்பணித்துறை உள்ளே அலோட் பண்ணலாங்க. அதனால் போனவங்க எல்லாருமே திரும்பி தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் கூமாப்பட்டி ஊருக்கு யார் போதைக்கு போகாதீங்க. ஏன் அப்படின்னா, வீடியோ போட்டது, ரீல்ஸ் போட்டது ஒரு குத்தம் கிடையாது. ஓகே, அவர் ஊர் அவர் பெருமையாக பேசியிருக்காரு. கூமாப்பட்டிக்கு வாங்க, நல்லா இருக்குது, ஐலாண்டு அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் அங்கே வந்து இப்போ அலௌடு யாரும் விடலை. ஏன்னா அந்த ஊரில் சகல வசதி எதுவுமே கிடையாது. ஒரு ரெஸ்ட் ரூம் வசதி, டாய்லெட் வசதி, உணவு வசதி எதுவுமே கிடையாது. ஏன்னா ஊர் வந்து கூமாப்பட்டிங்கிறது சின்ன ஊர் நண்பர்களே. அதனால் அந்த ஊருக்கு யாரும் போகாதீங்க அப்படின்னு இப்போ பொதுப்பணித்துறை அறிவிச்சிருக்காங்க. ஒருவேளை ஃப்யூச்சரில் எல்லாம் ரெடி பண்ணி வந்தால் கூட நீங்கள் வந்து அந்த ஊருக்கு போகலாம், அந்த அணையில் போய் குளிக்கலாம், அந்த ஃபால்ஸில் குளிக்கலாம். இப்போ யாருக்கும் எந்த அலௌடும் கிடையாது. உள்ள வேஸ்ட்டாக நீங்கள் போகாதீங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு இன்பமாக அனுபவிக்கணுமா, வருஷம் 365 நாளும் வற்றாத ஜீவநதியாக இருக்கிற எங்கள் தாமிரபரணி ஆற்றுக்கு வாங்குங்க, எங்கள் திருநெல்வேலிக்கு. எங்கள் திருநெல்வேலி பெருமையை நான் சொல்ல வேண்டாம் வாயால், எல்லாருக்குமே உலகம் பூரா தெரியும். இன்றைக்கி வெளிநாட்டிலேருந்து, கேரளாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, ஆந்திராவிலேருந்து இன்றைக்கி ஐயப்பன் கோயில் போனாலும் சரி, எங்கள் டூர் வந்தாலும் சரி, எங்கள் கன்னியாகுமரியும் வராங்க, எங்கள் திருநெல்வேலி தாமிரபரணி ஆற்றுல குளிக்கிறாங்க, பாபநாசம் போகிறாங்க, டேமுக்கு போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குற்றாலம், ஐந்தருவி, குற்றாலத்துக்கெல்லாம் போய் எல்லாருமே குளிச்சு குதூகலமாக வராங்க. வருஷம் 365 நாளும் தண்ணி வரக்கூடிய ஒரே வற்றாத ஜீவனது எங்கள் தாமிரபரணி மட்டும்தான். அதனால் நீங்கள் எங்கள் திருநெல்வேலிக்கு எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே நண்பர்களே, உங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை அமைக்கிறங்க. நன்றிங்க.